அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் மத்தியில் ஒரு இன்டர்வியூ நடக்க போகிறது. இது வரைக்கும் எத்தனையோ ஹீரோ ஆக்டர்ஸ் அவங்களாம் இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஆள் நம்ம முன்னாடி வர போகிறாங்க. எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம். இன்றைய விருந்தாளி யாருன்னு பாப்போம் வாங்க. வரவேற்கிறோம் சார். நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? ரொம்ப எஃபெக்டோட வரீங்களே. யாரை பார்த்து என்னை கேட்கிறார்? நீ இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நான் நினைக்கிறேன். நான் தான் இந்த உலகத்தின் அதிபதி. எங்கிருந்து வருகிறேன் என்றா கேட்டாய்? எங்கிருந்து வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் எங்கும் இருப்பேன், எப்போதும் இருப்பேன். கோச்சிக்காதீங்க சார், தெரியாம கேட்டுட்டேன். ஆமா, அது என்ன உலகத்தின் அதிபதி? ஒன்னும் புரியலையே. அதுவா, அது ஒரு பெரிய கதை. அதை உனக்கு புரிய வைக்க வேண்டுமானால் கொஞ்சம் வேதம் தெரிந்திருக்க வேண்டும். ஆமா, நீ எப்பொழுதாவது வேதத்தை வாசித்திருக்கிறாயா? வேதமா? அது எந்த வேதம்? ஓ, நீ கிறிஸ்தவனா? ஆனா ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிறகு என்ன, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களில் 90% பேர் அவர்களுடைய வேதத்தை வாசிப்பதே கிடையாது. அவர்கள் அதை வாசிக்காதவரை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்க பைபிள சொன்னீங்களா? அத நாங்க சண்டே சர்ச்சுக்கு போகும்போதே எழுதிட்டு போக மாட்டோம். இந்த காலத்துல அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஏது நேரம்? சரி, அதை விடுங்க. நீங்க உலகத்தின் அதிபதி மாட்டிருக்கு வாங்க. ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி அதை ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளிடம் கொடுத்து பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது எனக்கு மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கியது. பரலோகத்திலே மகிமையாயிருந்த என்னை கீழே தள்ளிவிட்டு இந்த உலகத்தையும் எனக்கு கொடாமல் மனிதனுக்கு தேவன் கொடுத்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சோ என்னுடைய கிரிமினல் மூளையை யூஸ் பண்ணி தந்திரமா இந்த உலகத்தை மனிதனிடமிருந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் 1 யோவான் 5:19 இப்படியாக சொல்லி இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் படிப்பதும் கிடையாது, புரிந்து கொள்வதும் கிடையாது. முதல்ல உலகத்தின் அதிபதி நீங்க, இப்ப பொல்லாங்கன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க நிஜ பேர் தான் என்ன? எனக்கு பல பெயர்கள் உண்டு. பொய்யன், பொய்க்கு பிதா, பொல்லாங்கன், திருடன், கேட்டின் மகன், மனுஷ கொலைபாதகன், எதிராளி, இப்படி பல பெயர்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது. அடேங்கப்பா, இத்தனை பேர்களா? ஆச்சரியமா இருக்குது. அது போகட்டும், உங்க பூர்வீகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோடான கோடி தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தூதர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் நான். எத்தனை காலம் தான் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பது? நானும் அவருடைய இடத்திற்கு வர வேண்டும் என்று என் உள்ளத்தில் தான் சொன்னேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை கீழே தள்ளினார். இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன். ஏசாயா 14:12-17 வரை இவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, இதனால்தான் உங்களுக்கு மனிதர்கள் மேல் இவ்வளவு கோபமா? ஆமாம், நான் அடைய நினைத்த இந்த பரலோகத்தை உங்களுக்கல்லவா கொடுக்க போகிறார். என்னுடைய கண்ட்ரோலில் இருந்த இந்த உலகத்தை தேவன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாக மீட்டு உங்களுக்காக ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை மனிதர்கள் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாட்களில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னது, தீவிரமா வேலை செய்றீங்களா? அப்படி என்ன செய்றீங்க? என்ன செய்யவில்லை? நான் தேசத்தை விக்கிரகத்தினால் நிறைத்திருக்கிறேன். ஆங்காங்கே மதுக்கடைகளை திறந்து மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறேன். விபச்சாரம், தேசித்தன ஆவியை வீதியெங்கும் உலாவ விட்டிருக்கிறேன். ஆங்காங்கே ஜாதி சண்டை, கலவரங்கள், யுத்தங்கள், கொலைகள், கொள்ளைகள்,
கொள்ளை நோய்கள், விபத்துகள், அதைவிட முக்கியமாக பெண்களை என்னுடைய கண்ட்ரோலில் வைத்துக் கொள்வதற்காக தான் நான் போட்ட மாஸ்டர் பிளான் மெகா சீரியல் திட்டம். அதில் எனக்கு அமோக வெற்றி கிடைத்திருக்கிறது. காமெடி என்னவென்றால் அதில் அநேக ஆண்களும் அகப்பட்டிருக்கிறார்கள். சோ உங்க மெயின் டார்கெட் பெண்கள் தான் நினைக்கிறேன். யார் சொன்னது? வாலிபர்களை விட்டு விட்டாய். ஆனால் அவர்களை நினைத்தால் தான் கொஞ்சம் பயமாக இருக்கிறது. என்னது பயமா? உங்களுக்கா? ஓஎஸ், அதாவது இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது தெரியுமா? என்ன சொல்லுது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் என்ன சொல்கிறது? வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் பலவான்கள் என்று சொல்கிறது. சோ பரிசுத்த தேவன் இந்த உலகத்திலே என்னுடைய கிரியைகளை அழிக்க கடைசி நாட்களிலே வாலிபர்களை அதிகமாக பயன்படுத்த போகிறார் என்ற சந்தேகம் பல நாட்களாக என் மனதை உறுத்திக் கொண்டே இருக்கிறது. சோ என்னுடைய மெயின் டார்கெட் யூ 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 ஓ மை காட், வாலிபர்களா? அவர்களுக்கு எதிராக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அது பரம ரகசியம், வெளியே சொல்லிடாத. இன்னைக்கு இருக்க இளைஞர்லாம் பாவத்தை ஈஸியா செய்யறதுக்கு எல்லா வித வசதியும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். ஸ்மார்ட் போன், டிவி, இன்டர்நெட், இப்படி எல்லாத்துலயும் 100% நான் தான் இருக்கேன். என்னோட சக்சஸே பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் தான். இப்ப கூட பாரு, இந்த கூட்டத்துல சில பேரு வாட்ஸ்அப், பேஸ்புக் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நானா சேர்ந்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். என்னது? டிவி, இன்டர்நெட்லாம் உங்க ஆயுதமா? இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தானே பயன்படுது. நல்ல விஷயத்துக்கு மாதிரி தான் தெரியும். அதுதான் என்னுடைய தந்திரம். தேவனுக்கு என்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க விடாமல் மற்ற உலகத்தின் காரியங்களுக்கு உங்களை திசை திருப்புவது என்னுடைய முக்கிய நோக்கம். அதை நான் செய்துவிட்டாலே போதும், நீங்கள் தேவ கோபாக்கனைக்கு ஆளாகி விடுவீர்கள். ஆனால் இன்று கூட நிறைய வாலிபர்கள் கையில் பைபிளுடன் சபைக்கு செல்கிறார்களே. கையில் மற்றும் தலையினின் கீழ் பைபிள் வச்சிருக்கிறவர்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அந்த ஜீவ வார்த்தைய இருதயத்தின் வச்சிருக்கிற கண்டாதான் எனக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. அதனாலதான் வேதத்தை வாசிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ விடவே மாட்டேன். சபையில கூட ஆராதனை செய்தியப்ப கூட வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிருவேன். அப்புறம் எப்படி நீங்க ஜீவ வார்த்தை கேட்பீங்க, இருதயத்தை வைப்பீங்க? எப்படி நம்ம ஐடியா? இப்பெல்லாம் திருச்சபையில சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்காருன்னு பயமே இல்லாம வீண் வார்த்தைகளையும் சண்டையையும் சச்சரவையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா சபைக்குள்ள நான் வந்துட்டேன்னு? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. I will be watching you. Ha 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 ha. அப்படியானால் சபைக்கு செல்கிற வாலிபர்கள் இப்போதெல்லாம் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பதெல்லாம் கிடையாதா? மொத்தமாக அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. இப்போது கூட ஏதோ வாலிபர் கொண்டாட்டம் நடக்கிறதா? அந்த சபையின் வாலிபர்கள் இப்போது கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறார்கள். நான் இங்கே வர வேண்டியது இருந்ததுனால் சில குட்டி சாத்தான்களை அங்கே அனுப்பி வேறு பார்க்க சொல்லி இருக்கிறேன். இதையெல்லாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு எதற்காக செய்கிறீர்கள்? அட, என் கூட சேர்ந்தவனே, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை கடைசி நாளிலே தள்ளுவதற்காக நரகம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே நான் மட்டும் தனியாக எப்படி செல்வது? அதனால தான் ஒரு கூட்ட மக்களையும் உன்னையும் எப்படியாவது அந்த நரகத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹலோ, நரகம் உங்களுக்காக தானே ஏற்படுத்தப்பட்டிருக்குது, எங்களையா சேர்த்துக்கிறீங்க? இரு இரு இரு, என் அடியாளர்த்த போன் பண்றான். வழங்காதவர்களே, என்னடா செய்து கொண்டிருந்தீர்கள் இவ்வளவு நேரம்? ஹலோ பாஸ், நீங்க பாட்டு என்ன சர்ச்சில விட்டுட்டு பெட்ரோல் டிவி போயிட்டீங்க. அப்புறம் இங்க ஒரு கூட்டமா இருக்க உள்ள போக முடியல. வந்துருங்க, காப்பாத்துங்க என்ன. இவனைக் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம்.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்னுடைய சிலுவை மரணத்தினால் இவனுடைய தலையை நான் நசுக்கிவிட்டேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆனாலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இது கடைசி காலம். உங்கள் எதிராளியாகிய சாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் சொந்த பலத்தினால் இவனை மேற்கொள்ள முடியாது. என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன். அழகாக நாடகம் நடித்த வாலிப பிள்ளைகளுக்கு உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள்.